பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்வரா எங்களில் இரக்கம் வைத்தருளும். உலகத்தை மீட்ட சுதன் தேவா எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணிரட்சியும். தமத்தித்வயேக சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணிரட்சியும். எங்களை தயை பண்ணிரட்சியும். புனிதம் நிறைந்த மாமரியே இறைவனின் புனித மாதாவே கன்னியரில் உயர் கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே திருச்சபையோரின் மாதாவே திருவருட்கொடைகளின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரக்தி மாதாவே பழுதற்ற கன்னி மாதாவே மாசற்ற கன்னி மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரன்பிற்குரிய மாதாவே ஆச்சரியமுள்ள மாதாவே நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறுசிகருடைய மாதாவே எங்கள் மீட்பரின் மாதாவே பேரறிவுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய மாதாவே துதிகளுக்குரிய மாதாவே சக்தி மிகுந்த கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கம் மிகுந்த கன்னிகை விசுவாசியான கன்னிகை தருணத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் நல்ல இருப்பிடமே எங்கள் மகிழ்வின் காரணமே ஞானம் மிகுந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமை விளங்கும் பாத்திரமே உன்னத பக்தியின் பாத்திரமே மறைபொருளான ரோஜாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே தந்தமயமான கோபுரமே தங்கமயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்துவத்தின் பேட்டகமே வானகையெழில் மிகு வாசலே விடிய காலத்தின் மின்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவியற்றோருக்கு
ஆரோக்கியமே பாவியர் யாவர்க்கும் அடைக்கலமே துன்புறுவோருக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவருடைய சகாயமே சம்மனசேக்கரின் ராக்கினியே பிதா பிதாக்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே அப்போஸ்தலர்களின் ராக்கினியே மறைசாட்சியரின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துதியர்களுடைய ராகினியே கன்னியருடைய ராகினியே புனிதர்களுடைய ராகினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறவி பாவமற்ற ராக்கினியே பின்னே படைந்த ராக்கினியே சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்திய தேசத்தின் ராகினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனை செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே உன்னத இயேசு கிறிஸ்துவே எம்மேல் இரக்கம் வைத்தருளும் எம்மேல் இரக்கம் வைத்தருளும்
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, ஆண்டவரே மெசியாவே ஆளும் அரசரே, அருள்பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே, அருள்பொழிவு பெற்றவரே எங்கள் மீட்பரே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. உலகினரின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, உலகினரின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே, பலரின் நோய்கள் பிணிகள் தீர்க்கும் நல்ல மருத்துவரே. ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு
பரம தந்தையிடம் எடுத்து செல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் என்று சொல்லவும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் எங்களது தஞ்சை ஆயர் மேதகையம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் இறைவா, உலக சமாதானத்திற்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிற்கும் உதவிடும் அடியாளர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்திரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் திருப்பயணிகள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence let us place our personal petitions before the Lord. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கும். எங்களுக்கு தேவையானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாவுக. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திறத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே,
அருட்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே, அருட்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. உம் வார்த்தையை பகிர்ந்திட, திருவுணவினில் கலந்திட, புது உணர்வுடன் வருகின்றேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அருட்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் என்னை அழைத்தீர். அன்பனாய் நானும் நண்பனாய் நீ பலியினில் இணைந்திட, அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் என்னை அழைத்தீர். அன்பனாய் நானும் நண்பனாய் நீ பலியினில் இணைந்திட, வரும் காலம் என் காலம், புது வாழ்வும் எமதாகும். மகிழ்வுடன் பணி செய்வேன், மகிழ்வுடன் பணி செய்வேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அருட்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நமது மீட்புக்காக புனித கன்னிமரியாடமிருந்து பிறக்க திருளமானவர் இறைமகனாய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையருளை இறைஞ்சுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் நாம் அனைவரும் மூவொரு இறைவனின் அருளை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல பரம தந்தையே, உமது அன்பு மகளாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு என்றும் பாதுகாப்பளிக்கும் தாயாக தந்தருள திருவுளமானீரே. அந்த ஆரோக்கிய அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் எங்களை உமது ஆசியால் நிரப்பியருளும். அன்பு தந்தையின் ஒரே மகனாகிய இயேசுவே, நீ சிலுவையில் தொங்கிய போது உன் தாயை எங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தருளீரே. அத்தாயை நாங்கள் அனைவரும் எங்கள் தாயாக ஏற்று அவர் மன்றாட்டின் பலனை நாங்கள் அடைய எங்களுக்கு ஆசீர் அருளும். அன்பே உருவான தூய ஆவியே, உமது பத்னியாகிய கன்னிமரியாவை மகிமைப்படுத்த கூடியிருக்கும் எங்களை தூய அன்பினால் நிரப்பியருளும். இயேசுவின் அன்னையை நம் அன்னையாகவும் நம் உள்ளத்து அரசியாகவும் ஏற்று அவரது மன்றாட்டின் பலனை கேட்போமாக. வாழ்க அரசியே, தயமிகு அன்னையே, வாழ்க இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏழையின் மக்கள் தாயே என்றுனை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காக பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். உன் திருவயத்தின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமென். அன்பு இறைவன் கன்னிமரியாளின் வழியாக நமக்கு செய்தல்வற்றை நினைத்து நன்றி கூறி அத்தாய்க்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். தூய அன்பின் அன்னையாகிய புனித ஆரோக்கிய மரியே, உம்மை அனைத்து படைப்புகளுக்கும் மேலாக உயர்த்திய இறைவனை பணிந்து ஆராதிக்கிறோம். நீர் இயேசுவின் தாய் என்பதை பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம். உம்மை எனக்கு தாயாக அளித்த இறை அன்பை ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். அருள் நிறைந்த மரியே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கருணை நிறைந்த கன்னிமரியே, இதுவரையில் எமக்கு நீர் செய்துள்ள
அனைத்து உதவிகளுக்கும் வழியாகவே வணக்கத்துடன் இறைவனுக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். அமுலற்பவ கன்னியே, அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, வல்லமை மிக்கவர், உமக்கு அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளார் என்பது முற்றிலும் உண்மையே. வல்லமை மிக்க மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். திரு அருளால் இறை இயேசுவோடு ஒன்றித்தது போல் நாங்களும் திருவருள் சாதனங்களின் வழியாக அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. இறை மகனை எங்கள் மீட்பராக ஈன்றெடுத்த எங்கள் தாயை, உலகமே கொள்ள முடியாதவரை உமது திருவயிற்றில் தாங்கினீர். உயிர்களுக்கெல்லாம் உணவூற்றுகிறவருக்கு நீர் உணவூட்டி வளர்த்தி எல்லா தலைமுறைகளும் உம்மை பேர் பெற்றவர் என்று வாழ்த்துகின்றன. அன்பு திருமகனாம் இயேசுவை இக வாழ்வில் அன்பு செய்து நாங்கள் அனைவரும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தின் முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் திருவடியை தொட்டிருக்கிற நாம் இன்றிலிருந்து நமது உள்ளத்தில், இதயத்தில், எண்ணத்தில் படிந்திருக்கக்கூடிய நமது தீய பழக்க வழக்கங்கள், குற்றம் குறைகள், பாவங்கள், பழிகள் அனைத்தையும் ஆண்டவரே இன்று இப்போது அன்னையின் இந்த பாதத்திலே எங்களிடமிருந்து கழுவிவிடும் என்று நாம் ஒவ்வொருவரும் நமது பயண பாதையில் வாழ்க்கையில் செய்து வந்த அனைத்து பாவங்களுக்காக மனமிருந்தி மன்னிப்பு வேண்டி நம்மையே இறைவனால் பரிசுத்தப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நிலையான அமைதியை கொண்டு வர ஒரே மகனை உலகுக்கு அனுப்பினீ. என்றும் கன்னியான புனித மரியாளின் வேண்டுதலா எங்கள் உருக்கமான மன்றாட்டிற்கு செவி சாய்த்து நாங்கள் ஒரே குடும்பமாக அமைதி நிலைத்து ஒருவரோடு அன்பால் ஒன்றித்து வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நற்செய்தி வாசகம். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 24 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே முதல் வாசகம். அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். குறிப்பீடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 17 25 வரை. யோயாதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். ஆதலால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறை வாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டுச் சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின்
இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதி நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மகிமைப்படுத்துதே நெஞ்சு மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சு மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. அடிமை என்னை மீட்ட அவர் கருணை நினைந்து வியந்து மகிழ்ந்து மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. பெருமானவர் எனக்காக பெரியனை புரிந்தார். பேரு பெற்றாள் என்று என்னை எல்லோரும் புகழ்வார். பெருமானவர் எனக்காக பெரியன புரிந்தார். பேரு பெற்றாள் என்று என்னை எல்லோரும் புகழ்வார். பரிசுத்தம் என்பது அவர் திருநாமமே. பரிசுத்தம் என்பது அவர் திருநாமமே. அவர் திரு சித்தம் பணிவோர்க்கு பெருயோகமே. பெருயோகமே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. ஆணவத்தோர் அனைவரையும் சிதறடித்தாரே. வானுயர எளியோரை உயர்த்தி விட்டாரே. ஆணவத்தோர் அனைவரையும் சிதறடித்தாரே. வானுயர எளியோரை உயர்த்தி விட்டாரே. பசித்தோர்க்கு வயிறார உணவளித்தாரே. பசித்தோர்க்கு வயிறார உணவளித்தாரே. விசுவாசித்தோர்க்கு சொன்னபடி வாழ்வளித்தாரே. வாழ்வளித்தாரே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. இந்த அடிமை என்னை மீட்ட அவர் கருணை நினைந்து வியந்து மகிழ்ந்து மகிமைப்படுத்துதே நெஞ்சம் மகிமைப்படுத்துதே.
மகிமைப்படுத்துதே நெஞ்ச மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே மகிமைப்படுத்துதே நெஞ்ச மகிமைப்படுத்துதே என் மீட்பரான ஆண்டவரை மகிமைப்படுத்துதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 24 முதல் 34 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கு செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்கள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நோற்பதுமில்லை. ஆனால் சாலமன் கூட தம் மேன்மையின் எல்லாவற்றிலும் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப் புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய
நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்டபோது நமது மனம் குளிர்ந்திருக்கும். நமது உள்ளத்தில் நம்பிக்கை பிறந்திருக்கும். நமது எதிர்நோக்கில் ஒரு வெளிச்சம் தோன்றியிருக்கும். ஆலயத்தில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். அன்னையின் காலடியிலே உலா வரும்போது அப்படிதான் இருக்கும். ஆனால் நாம் எங்கிருந்து இந்த அன்னையின் ஆலயத்துக்கு வந்தோமோ அந்த இடத்தை திரும்பி பார்த்தாலோ அல்லது அன்னையின் திருத்தலத்திலிருந்து நமது சொந்த இல்லத்திற்கு சென்றாலோ நம் மனதில் படமாக வந்து செல்வது என்ன? சொல்லுங்கள், இங்கு இருக்கின்றரில் எவரால் உங்கள் வீட்டுக்கு சென்று உங்களால் ஒரு நொடி பொழுது கவலை இல்லாமல் இருக்க முடியும்? வியாபாரம் செய்கின்றவருக்கு வியாபாரத்தில் இழப்பு வருமோ என்ற கவலை இருக்கும். கடலிலே மீன்பிடிக்க செல்கின்றவனுக்கு மீன் பிடித்துவிட்டு கரை திரும்புமோ என்ற கவலை இருக்கும். பயணம் செய்கின்றவருக்கு இடையிலே விபத்து ஏற்படாமல் இருக்குமா என்ற எண்ணம் இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு நிச்சயம் இந்த பாடத்திலே வெற்றி பெற்று விடுவோமா, அதிக மார்க் மதிப்பெண் எடுப்போமா என்ற கவலை இருக்கும். பிறருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்தவனுக்கு குறித்த நேரத்தில் வட்டி கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை இருக்கும். வட்டிக்கு பணம் தேடுகின்றவருக்கு இவரிடம் சென்றால் வட்டிக்காவது பணம் கிடைக்குமா என்ற கவலை இருக்கும். தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெரியவருக்கு மதிப்பு கொடுக்குமா, பெற்றோருக்கு அன்பு கொடுக்குமா, முதிர்ந்த வயதிலே நம்மை கவனிக்குமா என்ற கவலை ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனது பிள்ளையின் மேல் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனது வாழ்விலே ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும். வயது வந்த பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்குமா என்ற கவலை பெற்றோருக்கு இருக்கும். படித்து முடித்துவிட்ட இளைஞனுக்கும் இளம் பெண்ணுக்கும் அதற்கேற்ற தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை இருக்கும். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு உயிரோடு நான் மருத்துவமனை சென்று இல்லத்துக்கு திரும்புவேனா என்ற கவலை இருக்கும். அப்படிப்பட்ட கவலைகளை உள்ளடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இயேசுவின் இந்த வார்த்தை எந்த விதத்தில் உங்களது எனது கவலையை போக்குவதாக அமையும்? சொல்லுங்கள், யாருக்கில்லை கவலை, யாருக்கில்லை கஷ்டம், யார் அனுபவிக்கலை நஷ்டம், எவருக்கில்லை துன்பம், யாருக்கில்லை துயரம், யார் அனுபவிக்கலை வேதனை வருத்தம், நோய் நொம்பலம் இழப்பு இறப்பு திருடு பழி அனைத்தையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகின்ற வார்த்தை என்னது? ஏ எனது மகளே, எனது மகனே, உன்னை என் சாயலிலே படைத்திருக்கின்றேன். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆண்டவரின் சாயலை பெறாத, ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் உயிர் இல்லாத பொருட்களும் என்ன இருக்கின்றன? பாறையிலே கல் குறைந்து விட்டதா? கடலிலே மீன் முடிந்து விட்டதா? வயலிலே நெல் விளைச்சல் இல்லாமல் போய்விட்டதா? என்னைக்காவது கடலில் இருக்கக்கூடிய மீன் எந்த மீனவன் எனக்கு இற போடுவான்னு கவலைப்பட்டிருக்கா? என்னைக்காவது வயல்ல விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து செடியாய்ந்த நேரத்திலே என்னை இந்த நிலத்திலே விதைத்து விட்ட இந்த விவசாயி எனக்கு கரெக்டாக தண்ணி ஊத்துவானா என்று அவனை நம்பி இருந்திருக்கின்றதா?
காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எப்போதாவது யோசித்திருக்குமா, இன்னைக்கு யாரப்பா எனக்கு உணவு கொண்டு கொடுப்பாங்க? இல்லை. நம் வீட்டு தோட்டத்திலே நட்ட வாழை மரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், புளிய மரமாக இருக்கட்டும், என்னைக்காவது நம்மை பார்த்து கவலைப்பட்டிருக்கின்றதா, இன்னைக்கு இவன் எனக்கு தண்ணி ஊத்துவானா ஊத்த மாட்டானா என்று? இல்லை. கடல் மீனும் கவலைப்பட்டதில்லை, பாறையில் இருக்கின்ற கல்லும் கவலைப்பட்டதில்லை, காட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளும் விலங்கினங்களும் கவலைப்பட்டதில்லை. அவைகள் யாரும் இறைவனுடைய சாயலையும் கொண்டிருக்கவில்லை. இறை சாயலை படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் இந்த கவலை. காரணம் ஒன்றே ஒன்று, இந்த விலங்குகளுக்கும் காட்டு மரங்களுக்கும் கடல் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் பறவைகளுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இன்றைய நற்செய்தியின் கடைசியிலே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அந்த ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். இதெல்லாம் நாடணுமா? அந்த ஆண்டவருடைய ஆட்சி, இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்படி ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடினார் நமக்கு என்ன கிடைக்குமா? அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் எதற்காக இந்த அன்னையின் ஆலயத்தில் வந்திருக்கின்றீர்கள்? எந்த கஷ்டம் நீங்க வேண்டும், எந்த கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், எந்த துயர் நீக்கப்பட வேண்டும், எந்த நோய் குணப்படுத்த வேண்டும், எந்த குடும்பம் சமாதானம் பெற வேண்டும், எந்த கணவனை ஒன்றாக ஆக வேண்டும், எந்த இதயத்திலே கடினத்தன்மை மாற வேண்டும், அன்பு உயர வேண்டும், எந்த வியாபாரம் செழித்துவங்க வேண்டும், எந்த கடலிலே மீனவனுக்கு மீன் பெருக்க வேண்டும், எந்த விவசாயிக்கு விளைநிலத்திலே விளைச்சல் அதிகமாக கிடைக்க வேண்டும், எங்கே உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும், எங்கே பிரச்சனைகள் தீர வேண்டும், சமாதானம் பெருக வேண்டும் என்று என்றெல்லாம் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்தில் வந்தீர்களோ அவைகள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எப்போது? எந்த நேரத்தில் ஒரு விசுவாசி, ஒரு பக்தன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவன் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றும் நாடுகின்றனோ அப்போது மட்டும்தான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் நமக்கு இதுவரையும் நம்ம நினைச்சது கிடைக்கல? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நமது விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் ஆண்டவர் வாக்களித்த உனது தலைமுறையை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் பல்கி பெருகச் செய்வேன். அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு 100 வருஷத்துக்கு பிறகுதான் ஈசாக்க கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை எனக்கு பரிசீலித்தேன் கேட்ட நேரத்திலே அந்த ஆபிரகாம் கவலைப்பட்டிருந்தால், எனது மகனை பலி கொடுத்தால் ஆண்டவர் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் போய்விடுமே என்று அச்சம் கொண்டிருந்தால் நிச்சயம் நாம் அவரது பிள்ளைகளாக இருந்து இருந்திருக்க மாட்டோம். அன்னை மரியாள் எந்த நம்பிக்கையில் வான தூதரின் அறிவிப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்? எனது குடும்பம், எனது உறவினர்கள், எனது கிராமம் என்னை கெட்டவள், தீயவள், பரத்தன்மை உடையவள், இவள் எப்படி குடும்ப உறவு இல்லாமல், கணவனோடு உறவு கொள்ளாமல் குழந்தையை சுமந்திருக்கின்றாள் என்று ஒரு நிமிடம் அன்னை மரியாள் கவலைப்பட்டிருந்தால் என்று உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் தாயாக அந்த அன்னையால் ஆயிருக்க முடியுமா? முடியாது. நன்றாக நினைத்து பாருங்கள். பெருசா சொல்றோம், சின்ன வயசுல கணவன் இறந்துட்டான், ஆண்டவர் இளமையில் எனது பிள்ளையை எடுத்து விட்டார், எனது குடும்பம் வாகனத்தில் செல்லும் போது மொத்தமாக ஆக்சிடென்டிலே இறந்து போனார்கள், மீன் பிடிக்க சென்றவர்கள் கடலிலே மூழ்கி போய்விட்டார்கள் என்று நம்ம வருத்தப்படும். நியாயமான வருத்தம். இதே வருத்தத்தை யோபு கொண்டிருந்திருந்தால் என்று அவர் இந்த விவிலியத்திலே பேசப்பட்டிருப்பாரா? இல்லை. என்ன சொன்னார்?
அந்த இறைவன் தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார். அவருக்கு விருப்பமானால் மீண்டும் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை தன்னை படைத்த இறைவன் மீது யோபு கொண்டிருந்ததால் நிச்சயம் நம்மை விட மேலான கஷ்டங்களையும் இழப்புகளையும் இறப்புகளையும் நோய்களையும் அவமானங்களையும் அவர் சந்தித்தார். இந்த பூமியிலே அத்தனை துன்பத்தின் மத்தியிலும் அவர் ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை, அவரது ஆட்சியை பற்றியும் அவருக்கு ஏற்புடையவனாக இந்த பூமியில் வாழ்வேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டிலும் அவர் நிலை மாறாமல் தடுமாறாமல் இருந்ததால் அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் நாமத்திலே ஏற்றுக்கொண்டதால் என்ன கிடைத்தது? எதெல்லாம் இழந்து விட்டாரோ அதோடைய பல மடங்கு ஆண்டவர் ஆசிராய் அவருக்கு கொடுத்தார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, ரூத் தனது கணவன் இறந்துவிட்ட நிலையிலே மாமியார் சொல்கின்றார், மருமகளே, நான் கைம்பெண், எனக்கு வேறு மக்கள் இல்லை, 2 மக்கள் இறந்து விட்டார்கள். இந்த விதவையின் கோலத்திலே நீங்களும் விதவையாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம் மக்களே. நீங்க போவி இன்னொரு மகனை திருமணம் செய்து உங்களுக்கு தலைமுறை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே தனது கணவனின் சகோதரின் மனைவி தனது மாமியாரை விட்டு சென்றது போல் ரூத்தும் சென்றிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அந்த ரூத்துக்கு இன்னொரு துணைவினை அந்த ஆண்டவர் வாக்களித்து நல்லதொரு மருமகளுக்கு சாட்சியான மகளாக ஆண்டவர் உயர்த்திருப்பாரா? இல்லை. ஒன்று மற்றும் நிச்சயம். எப்படி கடல் மீன்கள் உணவை பற்றி கவலைப்படவில்லையோ, பறவைகள் உணவை பற்றி கவலைப்படவில்லையோ, மரம் செடி கொடிகள் ஆடை அணிகளை பற்றி கவலைப்படவில்லையோ, அதுபோன்று மனிதன் எந்த நேரத்திலே தனது தேவையை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவரின் ஆட்சியை பற்றும் அவருக்கு ஏற்படுவதாக வாழ்வதை பற்றும் கவலைப்பட தொடங்கினால் நிச்சயம் அம்பானியும் உயர்ந்திருக்க மாட்டான், அடிமையும் கால் வைத்து கஞ்சிக்கு கவலைப்பட மாட்டான். நாம் சேர்த்து வைக்கக்கூடிய எந்த சொத்தும் சுகமும் எப்படி நம்ம மேல அன்பா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் சாகிற நேரத்தில் காதோட கம்மலை உரிவு தான் எடுப்பாங்க, கையில் இருக்க மோதிரத்தையும் கலத்தி தான் எடுப்பாங்க. எத்தனை தான் நிலம் நீங்க உங்க பேர்ல பதிச்சு வச்சிருந்தா பெட்டிக்குள்ளால ஒரு பொடி மண்ணு கூட உங்களுக்கு போட்டு தரமாட்டான். ஆகவேதான் ஆண்டவர் கூறினார், நாளைய நாளை பற்றி கவலைப்படாதீர்கள், இன்றைய நாளை பற்றி கவலை. இதனால எதை பற்றி கவலைப்படணும்? உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், படிப்பு கொடுங்கள், சுகம் கொடுங்கள் என்றல்ல. இறையரசு வருக, இறையாட்சி நிலை பெருக. ஆகவே அன்பார்ந்த மக்களே, கவலையே படாத அன்னை மரியாளின் மண்ணடியிலே வந்திருக்கின்றோம். அவர் ஆண்டவர் கடந்த குழந்தையை பற்றி கவலைப்படவில்லை, அந்த குழந்தையின் உயிர் காப்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அந்த குழந்தை காணாமல் போன நேரத்திலே காணாமல் போயிட்டானே என்று கவலைப்படவில்லை. அவன் நான் தந்தை நிலத்தில் இருக்க வேண்டும் தெரியாத என்று கேட்ட நேரத்திலே கவலைப்படவில்லை. ஏன் சிலுவை சுமந்து கொண்டு சென்ற நேரத்திலே கவலைப்படவில்லை. அந்த அன்னை தனது மகனின் உடலை மடியில் தாங்கும் நேரத்திலே கவலைப்படவில்லை. காரணம், அந்த அன்னைக்கு தெரியும் இது இறை சித்தம், இறை விருப்பம், உமது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று நாம் எந்த நேரத்திலே சொல்ல உறுதி கொண்டு, மன உறுதி கொண்டு, மன தெளிவு கொண்டு நாம் ஆண்டவரே இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கின்றோமோ, அந்த நேரமே நாம் என்ன விரும்புகின்றோமோ அவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமில்லை. நம்புங்கள், ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆகமம் 2:19 வழியாக நமக்கு கூறியிருக்கின்றார். ஏன் கவலைப்படுகிறேன்? அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உனது பெற்றோனோடு இல்லாமல் போனாலும், கணவன் உன்னோடு இல்லாமல் போனாலும், மனைவி உன்னோடு இல்லாமல் போனாலும், மக்கள் உன்னோடு போனாலும், உறவினரோடு இல்லாமல் போனாலும், சொத்து உன்னோடு இல்லாமல் போனாலும், பதவி உன்னை விட்டு பறித்து விட்டு போனாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை எவரும் காக்காமல் போனாலும் உன்னை காக்கின்ற தேவன் நான். கண் அயர்வதில்லை,
உறங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஆறுதல் அளிக்கின்ற, ஆற்றல் அளிக்கின்ற, அன்பு செய்கின்ற, அக்கறையோடு பாதுகாக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாமாய் இருப்பதால் அந்த இயேசுவை இந்த மண்ணுக்கு தந்த அன்னையின் இந்த பாதத்தை தொட்டிருக்கின்றான். அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவின் ஆசிரை பெற்று நமது கவலையை போக்கி, கண்ணீரை துடைக்கப்பட்டு, துயரை நீக்கி, துன்பத்தை மாய்த்து எப்போதும் ஆண்டவரில் மகிழ்ச்சியாக வாழும் வர வேண்டி இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆனந்த காலமிது, அர்ப்பண நேரமிது, ஆனந்த காலமிது. என் நண்பன் இயேசுவுக்கே காணிக்கையாகும் நேரமிது, அர்ப்பண நேரமிது, ஆனந்த காலமிது. என்னை மீட்க மனுவானா, என்னை மீட்க புவி வந்தா, என்னை மீட்க மனுவானா, என்னை மீட்க புவி வந்தார். தந்தாய் உன் இன்னுயிரை தந்தார். அர்ப்பண நேரமிது, ஆனந்த காலமிது, அர்ப்பண நேரமிது, ஆனந்த காலமிது. சகோதர சகோதரி, நாம் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அமைதியின் ஊற்றாகிய இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாளை அமைதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்பரவாக்கு இப்பலி உமக்கு அளிக்கின்றோ. இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியும் ஒற்றுமை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாளின் நினைவை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியால் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் இரத்தம் சிந்தி உம்மோடு எல்லோரையும் ஒப்புரவாக்கிய போது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவை அடியிலே நின்றதால் எங்கள் வீரத் தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலர்களோடு ஜெபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையும் அமைதியும் தரும் ஆவியை, அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகிய ஆவியை நீர் வாக்களித்த கொடையென எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனிமுதல் சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார்.
ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து என்னென்று உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபிப்பதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் மறுமரபும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வதனம் அப்பத்தை மீட்பின் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் பெற தகுந்தோன்மை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்களையும் இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், விசேஷமாக அன்னையின் இந்த விடிவெள்ளி ஆலயத்திலே தங்களது வேண்டுதலோடு திருப்பலியில் பங்கெடுத்து நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரின் கவலையை போக்கி அவர்கள் நாடி வந்த அமைதியை நீ அன்பையும் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் நினைகுர்ந்த ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவன் கனித்தன மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறை மக்களே, நம்பிக்கையோடு அன்னையை நாடி வந்திருக்கின்றோம். உங்களை திக்கற்றவரமாக விடமாட்டேன் என்று உறுதியளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே கூடி ஜெபித்திருக்கின்றோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய ஆட்சிக்காகவும் அவருக்கு ஏற்புடைய விசுவாசிகளாகவும் நாம் வாழவும் அன்றாட அப்பத்துக்காகவும் இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த வல்லமைமிக்க விண்ணக ஜெபத்தை விசுவாசத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, இந்நாள் வரை எங்கள் உள்ளத்திலும் எண்ணத்திலும் வாழ்க்கையிலும் சுமந்து வந்த அனைத்து தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் இன்றிலிருந்து அமைதியை கொணரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் இதுவரை செய்த அனைத்து பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இன்னும் வருகின்ற நாளிலே நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சமூகத்திற்கும், எங்கள் தேசத்திற்கும், குறிப்பாக ஈராக் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற கலவரங்களிலே பாதிக்கப்பட்ட எங்கள் இந்திய மக்களுக்கும், பிற நாட்டு மக்களுக்கும், ஈராக் மக்களுக்கும் ஆண்டவரே விரைந்து உமது அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை இயேசுவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படைத்த அனைத்திற்கும் எல்லாமாய் இருக்கின்றவர். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மனித பலவீனங்களால் நாம் செய்த அனைத்து பாவங்களை போக்கியவர். இவர் தருகின்ற இந்த பரிசுத்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும்.
பக்தர்களின் கவனத்திற்கு தற்போது வழங்கப்படுகின்ற நற்கருணையானது நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் நற்கருணை. கையில் வழங்கப்படாது, நாவில் வழங்கப்படும். For your kind attention, the Eucharist will be distributed only to the Catholic Christians who has received the confession and purified oneself. And the communion will be distributed not in the hand but in the tongue. கண்களும் உனை தேடுதி என் நினைவில் வாழிடவா. இயேசுவே என் இறைவனே, இயேசுவே என் தலைவனே, காத்திடும் தெய்வமே, என்னை ஆளும் எந்தன் செல்வமே, என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உனை தேடுதி என் நினைவில் வாழ்ந்திடவா. பாவமும் சாபமும் நீக்கி என்னை ஆளவா. காலமும் என் நேரமும் நீங்கிடாமல் வாழவா. நெஞ்சினில் நெஞ்சினில் தங்கிடவா, பாவமும் நேசமும் பொழியவா. நெஞ்சினில் நெஞ்சினில் தங்கிடவா, பாசமும் நேசமும் பொழியவா. எண்ணில் வா, எழுந்து வா, ஏங்கும் என்னை தேற்றவே. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உனை தேடுவே என் நினைவில் வாழ்ந்திடவா. நினைவிலும் செயலிலும் நிலைத்து என்னில் வாழவா. இம்மையில் மறுமையில் நிலைத்து என்னை ஆளவா. சொந்தமாய் சொந்தமாய் என்னில் வா, பகிர்ந்து வாழ்ந்திட மனதை தான்.
பந்தமாய் சொந்தமாய் என்னில் வா, பகிர்ந்து வாழ்ந்திட மனதை தா. என்னில் வா, எழுந்து வா, ஏங்கும் என்னை தேற்றவே. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உன்னை தேடுவே, என் நினைவில் வாழ்ந்திடவா. இயேசுவே என் இறைவனே, இயேசுவே என் தலைவனே, காத்திடும் தெய்வமே, என்னை ஆளும் எந்தன் செல்வமே. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உன்னை தேடுதே, என் நினைவில் வாழ்ந்திடவா. பாவமும் சாபமும் நீக்கி என்னை ஆளவா. காலமும் நேரமும் நீங்கிடாமல் வாழவா. நெஞ்சினில் நெஞ்சினில் தங்கிடவா, பாசமும் நேசமும் பொழியவா. நெஞ்சினில் நெஞ்சினில் தங்கிடவா, பாசமும் நேசமும் பொழியவா. என்னில் வா, எழுந்து வா, ஏங்கும் என்னை தேற்றவே. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உன்னை தேடுவே, என் நினைவில் வாழ்ந்திடவா. இயேசுவே என் இறைவனே, இயேசுவே என் தலைவனே, காத்திடும் தெய்வமே, என்னை ஆளும் எந்தன் செல்வமே. என் நண்பனே, என் நண்பனே, என் உயிரில் கலந்திடவா. என் கண்களும் உன்னை தேடுவே, என் நினைவில் வாழ்ந்திடவா. பக்தர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 9 மணிக்கு எரியும் மெழுகுதிரியுடன் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு அன்னையின் திருத்தேர் பவனி பேராலயத்தில் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் இதில் தவறாது கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். For your kind information, today at 9 o'clock there will be rosary procession with burning candles around the main church. So all the devotees are requested to participate and get the blessing of our Mother Mary in it.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, புனித கன்னிமரியாளை அமைதியின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் வளப்படுத்தினீ. இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை நாங்கள் இவ்வுலகில் மென்மேலும் நிலைநாட்ட உமது அன்பின் ஆவியை அனுப்பியருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி வாழ்க்கையில் கவலைப்படாமல் இயேசுவின் சாட்சியாய் வாழ அனைவரும் சென்று வருவோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம்